بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே கல்வியை தேடுவோம், களப்பணியாற்றுவோம் என்ற தலைப்பில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எடுத்துரைத்த சில விஷயங்களை, சில செய்திகளை, அறிவுரைகளை, போதனைகளை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள இருக்கின்றோம். கல்வியை தேடுவோம் என்றால் நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். கல்வியை தேடுவோம் என்று சொன்னால் நாம் ஒரு விஷயத்தை, அறியாத விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு பெயர்தான் கல்வி. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். களப்பணியாற்றுவோம் என்றால் என்ன? களப்பணி ஆற்றுதல் என்று சொன்னாலே நாம் கற்ற கல்வியை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதுதான் களப்பணியாற்றுதல். ஒருவன் ஒரு விளையாட்டிற்கு பயிற்சி எடுக்கிறான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய பயிற்சியில் முழுமையாக தேர்ச்சி அடைந்து விட்டான் என்பது களத்தில் விளையாடும் பொழுது அவன் சரியாக முறையாக அதை விளையாட்டை காட்டும் பொழுதுதான் அவன் எடுத்த பயிற்சி சரியான பயிற்சி என்பதை அவனும் அறிந்து கொள்வான், மக்களும் தெரிந்து கொள்வார்கள். அதுபோன்று இன்றைய காலகட்டத்திலே கல்வி என்பது சிந்தனையாளர்கள் என்பவர்கள் யார் என்று அதிகமானோர் விளங்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், கல்விமான் என்று சொன்னால், அறிவாளி என்று சொன்னால், சிந்தனையாளர் என்று சொன்னால், ஒருவன் நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் விலாவாரியாக பதில் சொல்வான் என்று சொன்னால் அவனை நாம் கல்விமான் என்று சொல்வோம், சிந்தனையாளர் என்று சொல்வோம். அவன் தன்னுடைய நடவடிக்கைகளிலே, தன்னுடைய செயல்பாடுகளிலே அவன் எவ்வளவு தரம் தாழ்ந்தவனாக இருந்தாலும் அவர் பல்வேறு ஞானங்களை பெற்றிருக்கின்றார், பல விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கின்றார். அதனால் இவர் ஒரு கல்விமான், இவர் ஒரு மார்க்க அறிஞர், இவர் ஒரு சிந்தனையாளர் என்று நாம் முடிவு செய்வோம். ஆனால் அல்லாஹ்வின் பார்வையிலே அறிவுடையவன் என்று யார் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். கல்விமான் என்றால் யார், சிந்தனையாளர் என்றால் யார் என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், நேர்வழி பெற்றவர்கள் யார், அறிவாளிகள் யார் என்பதை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அல்லதீன யஸ்தபிஊனல் கௌம், அறிவாளிகள் யார் என்று சொன்னால், நேர்வழி பெற்றவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் இந்த பேச்சை, திருமலை குர்ஆன் என்ற இந்த பேச்சை, இந்த வார்த்தையை அவர்கள் செவியுறுவார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அந்த திருமலை குர்ஆனில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய அழகிய கருத்துக்களை அவர்கள் பின்பற்றுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேச்சை செவியுறுவார்கள் என்பதோடு அல்லாஹ் நிறுத்திவிடவில்லை. அல்லாஹ்வுடைய வசனங்களை செவியுறுவார்கள், அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள் என்ற வசனத்தை செவியுறுவார்கள் என்று மட்டும் அல்லாஹ் கூறவில்லை. தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பதை செவியுறுவார்கள் என்று மட்டும் அல்லாஹ் கூறவில்லை. ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள் என்பதை அவர்கள் செவியுற்று விட்டு சென்று விடுவார்கள் என்று சொல்லவில்லை. அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல், அவர்கள் இந்த வார்த்தையை, இந்த திருமலை குர்ஆன் என்ற பேச்சை அவர்கள் செவியுறுவார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, செவியுற்றதோடு நின்று விட மாட்டார்கள், அதில் உள்ள அழகிய விஷயங்களை அவர்கள் பின்பற்றுவார்கள். உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், இவர்களுக்குத்தான் அல்லாஹ் நேர்வழி காட்டி இருக்கின்றான். வ உலாயிக ஹுமுல் உலுல் அல்பாப், இவர்கள்தான் சிந்தனையாளர்கள், இவர்கள்தான் அறிவாளிகள், இவர்கள்தான் கல்விமான்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ்வுடைய பார்வையில
நேர்வழி பெற்றவர்கள் யார் என்று சொன்னால், சிந்தனையாளர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய போதனைகளை, மார்க்கத்துடைய போதனைகளை செவியேற்பவர்கள் மட்டும் நேர்வழியாளர்கள் கிடையாது. மார்க்கத்துடைய சட்டங்களை தெரிந்து வைத்திருப்பவர்கள் மட்டும் நேர்வழியாளர்கள் கிடையாது. தெரிந்து வைத்திருந்தால் ஷைத்தானும் மார்க்கத்துடைய சட்டங்களை தெரிந்து வைத்திருக்கின்றான். முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்களும் மார்க்கத்துடைய சட்டங்களை தெரிந்து வைத்திருப்பார்கள். ஒருவன் நேர்வழி பெற்றவன் என்று சொன்னால், ஒருவன் சிந்தனையாளர் என்று சொன்னால், கல்விமான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய போதனைகளை கற்று அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் மட்டும்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று நம்மை படைத்த இறைவன் நமக்கு சான்றளிக்கின்றான். அவர்கள்தான் சிந்தனையாளர்கள் என்றும் அல்லாஹ் சான்றளிக்கின்றான். இன்றைக்கு நம்முடைய மக்கள்கிட்ட போய் புத்திசாலிக்கும் அறிவாளிக்கும் வித்தியாசம் கேட்டால் எல்லாம் என்ன சொல்லுவோம்? ரெண்டும் ஒண்ணுதான். புத்திசாலினா புத்திசாலி, அறிவாளினா அறிவாளி, அறிவாளி தான் புத்திசாலி, புத்திசாலி தான் அறிவாளி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அல்ல. புத்திசாலிக்கும் அறிவாளிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. புத்திசாலி என்றால் யார்? அவன் ஒன்றை விளங்கிக் கொள்வான், ஒன்றை இலகுவாக புரிந்து கொள்வான். அது உலக விஷயமாக இருக்கட்டும், மார்க்க விஷயமாக இருக்கட்டும், ஒன்றை எளிதாக இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியவன் புத்திசாலி, ஒன்றை இலகுவாக தெளிவுபடுத்தக்கூடியவன் புத்திசாலி. ஆனால் புத்திசாலிக்கு அவனுடைய புத்தி நேர்வழி காட்டாது. எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ உயர்கல்வி படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் மதுவினுடைய கேட்டை பற்றி சொல்ல சொன்னால் அப்படியே நமக்கு விலாவரியாக பாடம் எடுப்பார்கள். கள்ளச்சாராயம் குடித்தால் எதனால் உடனடியாக சாகிறார்கள் தெரியுமா? கள்ளச்சாராயத்திலே மெத்தனால் கலந்திருக்கிறது, நல்ல சாராயத்திலே எத்தனால் கலந்திருக்கிறது, இரண்டுமே அழிவுதான் என்று அவர்கள் நமக்கெல்லாம் பாடம் நடத்துவார்கள். மிக இலகுவாக விளக்குவார்கள், ஒன்றை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களுடைய புத்தி அவர்களுக்கு நேர்வழி காட்டாது. மது கேடு என்று தெரிந்தவன் தான் மதுவை குடிப்பான். சாராயம் கேடு என்று அவனுடைய புத்திக்கு பட்டிருக்கும், ஆனால் அவன் சாராயத்தை குடிப்பான். புகைப்பழக்கம் கேடு என்பது அவனுக்கு தெரியும், ஆனால் அவன் புகைப்பிடிப்பான். அவனுக்கு தான் புத்தி இருக்கிறதே, அவன் தான் அதை விளங்கி இருக்கிறானே. விளங்கி இருக்கிறான், ஆனால் அவனுடைய அறிவு அவனை சரியான பாதையில் செலுத்தவில்லை. அறிவாளி என்றால் யார் தெரியுமா? யாருடைய அறிவு அவனை சரியான பாதையில் செலுத்துகிறதோ அவர்கள் தான் அறிவாளிகள். அதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல், அவர்கள் இந்த பேச்சை செவியுறுவார்கள், அல்லாஹ்வுடைய பேச்சை செவியுற்று ஃபயத்தமிஊன அஹ்ஸனஹு, செவியுறுவதோடு அவர்கள் நின்று விட மாட்டார்கள், அதில் உள்ள அழகிய கருத்துக்களை அவர்கள் பின்பற்றுவார்கள். உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்வால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள். உலாயிக ஹுமுல் உலுல் அல்பாப், இவர்கள் தான் சிந்தனையாளர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப நாம புத்திசாலியாக இன்றைக்கு அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. புத்திசாலி என்றால் எப்படி? ஏதாவது ஒரு மார்க்க சட்டத்திற்காக மார்க்க வரம்புகளை மீறி சண்டையிடுவார்கள். குர்பானி 3 நாட்கள் கடமையா, ஒரு நாள் மட்டும் கொடுக்க வேண்டுமா என்று சொன்னால் நீ வழிகேடன், நீ அயோக்கியன், நீ முனாஃபிக் என்று ஒரு கூட்டம் பேசும். இன்னொரு கூட்டம் மார்க்கத்தில் எப்படி ஒரு மூமின்கள் பழக வேண்டும் என்று இருக்கிறது, மார்க்கத்தில் ஒரு மூமின்கள் எப்படி கருத்து சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. நாங்கள் மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்ற பெயரிலேயே மார்க்கத்துடைய எல்லா வரம்புகளையும் ஒழுக்க மாண்புகளையும் காலில் போட்டு மிதித்து விட்டு அவர்கள் மார்க்கத்தை பற்றி பேசுவார்கள். ஆனால் ஃபஜ்ர் தொழுவார்களா என்று சொன்னால் தொழமாட்டார்கள். மைக்கிலே குர்ஆன் சுன்னா மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கை என்று உரக்க கத்துவார்கள். வஹி மட்டும்தான் மார்க்கம் என்று பல மணி நேரம் பேசுவார்கள். ஆனால் அவர்களிடம் தொழுகை இருக்குமா என்று சொன்னால் அவர்களிடம் தொழுகை இருக்காது. நேர்வழியை பின்பற்றுவார் என்று சொன்னால் நேர்வழியை பின்பற்ற மாட்டார்கள். மூமின்களுக்குரிய நற்பண்புகள் இருக்குமா என்று சொன்னால் மூமின்களுக்குரிய நற்பண்புகள் இருக்காது. இன்றைக்கு அதிகமான முஸ்லிம்கள் புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. இவையெல்லாம் செய்வது, திருமணத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டால் நபிகள் நாயகம் காலத்திலே அவர்கள் எளிமையாக நடத்தினார்கள். நபிகள் நாயகம் செய்த திருமணங்களில் எல்லாம் இப்படித்தான் எளிமையாக நடந்து கொண்டார்கள் என்று அவர்கள் மார்க்கத்தை தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறார்கள், மார்க்கத்தை அறிந்திருக்கிறார்கள்.
மார்க்கத்தை அவர்கள் கற்று தேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அதை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பெரும்பான்மை முஸ்லிம்கள் அதில் தோல்வி அடைந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இறை சட்டங்களை பின்பற்றாதவர்களை பற்றி அல்லாஹ் எப்படியெல்லாம் வர்ணிக்கிறான் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கல்வியை தெரிந்து கொள்வது முக்கியம். கல்வியை தெரிந்து கொள்வது அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு தான், அதைத்தான் களப்பணி ஆற்றுதல் என்று நாம் சொல்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லதீன ஹும்மிலு தௌராத் சும்ம லம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. தௌராத் வேதம் வழங்கப்பட்டு அந்த தௌராத் வேதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றாதவர்களின் உதாரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் கேட்கின்றான். குர்ஆன்ல தொழுகை கடமை என்று படித்து விட்டோம், நபி மொழியிலே தொழுகை கடமை என்று படித்து விட்டோம், புறம் பேசுவது கூடாது, பொய் பேசுவது கூடாது, கோள் சொல்வது கூடாது, அவதூறு பேசுவது கூடாது, தீய விஷயங்களை பார்ப்பது கூடாது, வட்டி வாங்குவது கூடாது, லஞ்சம் வாங்குவது கூடாது, ஏமாற்றுவது கூடாது, திருடுவது கூடாது, எல்லாவற்றையும் படித்து விட்டோம். படித்தவர்கள் எத்தனை பேர் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துகின்றோம்? அதான் அல்லாஹ் கேட்கின்றான். தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டு அந்த தௌராத் வேதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் இருந்தார்களே, அவருடைய உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, பொதி சுமக்கக்கூடிய கழுதையுடைய உதாரணம். ரெண்டு பேருடைய தன்மை ஒன்றுதான். கல்வியை தெரிந்து கொண்டு அதை பின்பற்றாத தன்மை எதற்கு சமம்? தன்னுடைய முதுகில் புத்தகத்தை வைத்தாலும் கழுதைக்கு தெரியுமா? நம்முடைய முதுகில் இருக்கிறது அறிவுமிக்க புத்தகம் என்பது கழுதைகளுக்கு தெரியுமா? கழுதையின் முதுகில் கழுதை விட்டையை வைத்தாலும் அதற்கு தெரியாது. இரண்டையுமே கழுதை சுமக்கும். அதுபோன்றுதான் வேதத்தை சுமக்கக்கூடிய சமுதாயமாக இஸ்ரவேலர் சமுதாயம் இருந்தார்கள். வேதம் குர்ஆன் ரொம்ப முக்கியம். குர்ஆன் என்றால் அதை பின்பற்றுவதற்குரியது. குர்ஆன் என்றால் நடைமுறைப்படுத்துவதற்குரியது. இறை தூதருடைய வாழ்க்கை என்றால் அதை பின்பற்றுவதற்குரியது என்பதை மறந்து அவர்கள் வேதம் சுமந்த கழுதைகளாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யென கருதிய அந்த கூட்டத்துடைய உதாரணம் மிக கெட்டது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தின் நிலைமையும் அப்படித்தானே இருக்கிறது. குர்ஆனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்றோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே யஹூதி நஸாராக்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அவர்கள் அவர்களுடைய வேதத்தை எப்படி அவர்கள் அணுகினார்கள் அல்லாஹ் கூறுகின்றான், வமின்ஹும் உம்மி வமின்ஹுமுல் உம்மியூன லா யஅலமூனல் கிதாப இல்லா அமானிய. அந்த யஹூதி நஸாராக்களில் படிப்பறிவற்ற ஒரு கூட்டம் இருந்தார்கள். படிப்பறிவற்ற கூட்டம் என்று சொன்னால் அவர்களுக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும். அல்லாஹ் அங்கே அவர்கள் படிப்பறிவற்ற வேண்டும் அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? லா யஅலமூனல் கிதாப இல்லா அமானிய. வேதத்தை வெறுமனே வாசிப்பதை தவிர அவர்கள் வேதத்தை அறிய மாட்டார்கள், வேதத்தை கற்க மாட்டார்கள். வேதத்தை வெறுமனே வாசிப்பாங்க. நம்ம செய்யறோமா இல்லைங்களா? ஒருவர் மரணித்து விட்டால் 40 நாட்கள் ஃபாத்தியாக்கு வேதத்தை ஓதுவாங்க. அது என்ன இருக்குன்னு சிந்திக்க மாட்டார்கள். வேதத்தை அவர்கள் வாசிப்பார்கள், வாசிக்க தெரியும், வேதத்தை ஓத தெரியும். ஆனால் வேதத்துடைய கருத்துக்களை அவர்கள் அறிய மாட்டார்கள். அந்த வேதத்துடைய கருத்துக்களை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். கல்யாணத்துக்கு ஃபாத்தியா ஓதுவோம், கர்மாதிக்கு ஃபாத்தியா ஓதுகின்றோம். எல்லா இடங்களிலும் வட்டி வாங்கக்கூடியவனுடைய கடையிலே ஆயத்துல் குர்சியை மாட்டி வைத்திருப்பார்கள். தர்காக்களிலே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய இடங்கள் நடக்கக்கூடிய அந்த இடங்களிலே ஆயத்துல் குர்சியை மாட்டி வைத்திருப்பார்கள். சூரத்துல் இக்லாஸை மாட்டி வைத்திருப்பார்கள். ஆயத்துல் குர்சியை ஓதுவார்கள், சூரத்துல் இக்லாஸை ஓதுவார்கள். தர்காக்களிலே ஓதுவாங்க, வட்டி வாங்குற இடத்திலே ஓதுவாங்க. எல்லா பாவங்கள் நடக்கக்கூடிய இடத்திலும் அவை ஓதப்பட்டிருக்கும், மாற்றி வைக்கப்பட்டிருக்கும். ஆயத்துல் குர்சியுடைய பொருளை அவர்கள் சிந்தித்திருந்தால் அதை மாற்றி வைத்துக் கொண்டே அவன் லஞ்சம் வாங்குவானா? அதை மாற்றி வைத்துக் கொண்டே கபர்களுக்கு சமாதி செய்வானா? சமாதிகளுக்கு சஜிதா செய்வானா? அதை மாற்றி வைத்துக் கொண்டே இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்வார்களா? அல்லாஹ்வுடைய வசனங்களை
ஓதுவதை மந்திரமாக சடங்குக்காக மட்டும் பயன்படுத்துவார்களா? அப்படி என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் வெறுமனே குர்ஆனை பின்பற்றாமல் அதை வாசிப்பதை அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம குர்ஆனை ஓதும் பொழுது அல்லாஹ் நமக்கு ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் 10 நன்மையை தருகின்றான். நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், குர்ஆனை ஓதும் பொழுது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்தல்ல. அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன். அலிஃபுக்கு 10, லாமுக்கு 10, மீமுக்கு 10 நன்மை அல்லாஹ் தருகின்றான். எப்படி ஓதக்கூடியவர்களுக்கு? குர்ஆன் நாம எல்லாம் அரபி தெரியாத சமுதாயம். நமக்கு குர்ஆனை அரபியில் ஓதும் போது பொருள் தெரியாது. அதே நேரத்திலே குர்ஆனை ஒருவன் ஓதும் பொழுது இந்த குர்ஆன் என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி, இந்த குர்ஆன் நான் பின்பற்றுவதற்குரியது என்ற அடிப்படையான நம்பிக்கையை தன்னுடைய மனதில் பதிய வைத்துக் கொண்டு அந்த குர்ஆனை படிக்கிறானே, அவனுக்குத்தான் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. மந்திரமா ஓதுனா 10 நன்மை கிடையாது. குர்ஆனை நான் பின்பற்றுவதற்குரியது கிடையாது என்று ஒருவன் நினைத்துக் கொண்டு குர்ஆனுடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், குர்ஆனுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற என்ன அர்த்தம்? அல்லாஹ்விடம் மட்டும் அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறான். இல்லை, நான் அந்த வசனத்தை ஓதுவேன், ஆனால் இறந்தவரிடம் போய் கையேந்துவேன். அல்லாஹ்விற்கு மட்டும் சஜிதா செய்ய வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த வசனத்தை ஓதுவேன், நான் சமாதியில போய் சஜிதா செய்வேன். வட்டி வாங்க கூடாது என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த வசனத்தை படிப்பேன், ஆனால் நான் வட்டி வாங்குவேன். அல்லாஹ் நித்திய ஜீவன், அவன் என்றென்றும் உயிரோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆம், அல்லாஹ் நித்திய ஜீவன் தான், என்றென்றும் உயிரோடு இருக்கிறான். என்றாலும் அந்த அல்லாஹ்விற்கு என்னை பற்றி தெரியாது, அவுலியாக்கள் போய் சொன்னால்தான் தெரியும் என்று ஒருவன் அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்கிறான். மறுத்தல் என்று சொன்னால் நான் மறுக்கிறேன் என்று வாயால் சொல்வது மட்டுமல்ல, நம்முடைய நடைமுறையில் குர்ஆனுடைய கருத்துக்களுக்கு எதிராக நாம் நடந்து கொண்டால் நாம் குர்ஆனை ஏற்காதவர்கள். அது அல்லாஹ் சொல்கிறான். தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டு அதை பின்பற்றாதவர்கள் கழுதையுடைய பொதி சுமக்கக்கூடிய கழுதையுடைய தன்மைக்கு சமமானவர்கள் அல்லாஹ் கூறுகிறான் அல்லவா? அப்ப வேதத்தை நாம் பின்பற்றுவது என்று சொன்னால், வேதத்தை படிப்பது என்று சொன்னால், அந்த வேதத்துடைய கருத்துக்களை நாம் விளங்கி பின்பற்றுவதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். இன்ன ஹாதல் குர்ஆன் லயஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த திருமறை குர்ஆன் மிக உறுதியான பாதைக்கு வழிகாட்டுகிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப குர்ஆன் என்பது நாம் மந்திரமாக ஓதுவதற்கு அல்ல. அந்த குர்ஆன் என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி. அந்த குர்ஆன் என்னை இருளிலிருந்து ஒளியின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியது. அந்த குர்ஆன் எனக்கு சொர்க்கத்தை நோக்கி என்னை அழைத்து செல்லக்கூடியது என்ற நம்பிக்கை உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொண்டு யார் குர்ஆனை அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ் என்று ஓதுகிறார்களோ, இவர்களுக்கு பொருள் தெரியாமல் ஓதினாலும் இவர்களுக்கு தான் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. குர்ஆனுடைய கருத்தை நான் பின்பற்ற மாட்டேன், குர்ஆனுடைய சட்டத்துக்கு எதிராகத்தான் நடப்பேன் என்று வாயால் சொல்லாவிட்டாலும் செயலால் ஒருவன் காட்டினால் அவன் குர்ஆனை ஓதுவது பொதி சுமக்கக்கூடிய கழுதைக்கு சமம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அது அல்லாஹ் கூறுகின்றான், வமின்ஹும் உம்மீயூன லா யஅலமுனல் கிதாப இல்லா அமானிய. அந்த யஹூதி நஸாராக்களில் ஒரு படிப்பறிவற்ற கூட்டம், படிக்க தெரியும் ஆனால் பின்பற்றாத கூட்டத்தை படிப்பறிவற்ற கூட்டம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவர்கள் குர்ஆனை அவர்கள் வாசிப்பார்கள், ஆனால் அதை சிந்திக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்பிற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை பற்றி நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துகின்றான்? அர் ரஹ்மான் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான். பிஸ்மில்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அளவிலா அல்லாளன், நிகழிலா அன்புடையோன், அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அப்படிதான் நம்ம ஓதுறோம். அல்லாஹ்வை பற்றி நம்ம குர்ஆனை ஓத துவங்கும் போதே அல்லாஹ்வே ரஹ்மான் ரஹீம் என்று சொல்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துர் ரஹ்மான் என்ற அத்தியாயத்திலே தன்னுடைய அளவில்லாத அருளுக்கு அல்லாஹ் முதல் சான்றாக எதை வைக்கிறான் தெரியுமா? சூரத்துர் ரஹ்மான் எப்படி ஆரம்பிக்கிறது? பிஸ்மில்லாஹ்விற்கு அடுத்த வசனம் அர் ரஹ்மான். அவன் அளவில்லா அருளாளன். அல்லாஹ்வுடைய அன்புக்கும் அல்லாஹ்வுடைய அருளுக்கும் எந்த விதமான நிகரும் கிடையாது, எந்த விதமான இணையும் கிடையாது. அப்படிப்பட்ட அல்லாஹ் அர் ரஹ்மான் என்பதற்கு அல்லாஹ் எடுத்து வைக்கக்கூடிய முதலாவது ஆதாரம் என்ன தெரியுமா? அல்லமல் குர்ஆன். அவன் குர்ஆனை கற்றுத்தந்தான். அல்லாஹ் ரஹ்மான் என்பதற்கு
ஏராளமான சான்றுகள், கோடிக்கணக்கான சான்றுகள் இந்த உலகத்தில் நிறைந்து காணப்படுகிறது. திருமறை சூரத்துர் ரஹ்மான் முழுவதும் அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடைகளை தான் அல்லாஹ் எடுத்து கூறுகின்றான். ஒவ்வொன்றாக அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபபி ஐய ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான், மனிதர்களே ஜின்களே உங்கள் இறைவன் செய்த அருட்கொடைகளில் நீங்கள் எதை பொய்யென கூறுவீர்கள் அல்லாஹ் கேட்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடைகளை எல்லாம் சூரத்துர் ரஹ்மான் அல்லாஹ் பட்டியலிடுகின்றான். ஒவ்வொன்றாக அல்லாஹ் சொல்லி சொல்லி மனித சமூகத்தை பார்த்தும் ஜின் சமூகத்தை பார்த்தும் அல்லாஹ் கேள்வி கேட்கின்றான். அந்த சூரத்துர் ரஹ்மானிலே ஹலக்கல் இன்சான், மனிதனை படைத்தான், அல்லமகுல் பயான், மனிதனுக்கு தேவையான விளக்கங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் என்றெல்லாம் அதை இரண்டாவது பட்சமாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அளவில்லாத அருளுக்கு அன்புக்கு முதலாவது சான்றாக அல்லாஹ் எடுத்து சொல்வது அல்லமல் குர்ஆன், அவன் உங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தந்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அப்படியே காலம் காலமாக அந்த திருமறை குர்ஆனுடைய விளக்கம் நமக்கு நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகள், நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை நம்மை வந்து சேர்ந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை கற்றுத் தந்ததை தன்னுடைய மிகப்பெரிய 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 அருளுக்கு அல்லாஹ் சான்றாக எடுத்து வைக்கிறான் அல்லவா? என்ன காரணம் தெரியுமா? இந்த குர்ஆனை பின்பற்றினால் மட்டும்தான், இந்த குர்ஆனை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் மட்டும்தான் நிரந்தர நரகத்தை விட்டும் நாம் தப்பிக்க முடியும். வாயளவில் பேசினால் அல்ல, கல்வியை தேடுவதை எதற்குத்தான்? பின்பற்றுவதற்காகத்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து ஆல இம்ரான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், வலாக்கின் கூனு ரப்பானியீன், நீங்கள் ரப்பானியீன்களாக மாறிவிடுங்கள். ரப்பானியன்கள்னா என்ன அர்த்தம்? இறைவனை சார்ந்த அடியார்கள், இறைவனை சார்ந்து நிற்கும் அடியார்கள், இறை கட்டளைப்படி நடைபெறக்கூடிய அடியார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னால் அல்லவா, அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன் கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அவருடைய இறைவன் கட்டுப்படு என்று சொன்னான். அவன் கூறினார், கால அஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை எல்லாம் படைத்த அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்பட்டேன் சொன்னால் அல்லவா. அத்தகைய அடியார்களுக்கு பெயர் தான் ரப்பானியின், தௌஹீத்வாதிகள். ரப்பானியின் என்ன அர்த்தம்? ஏகத்துவவாதிகள், இறைவனை சார்ந்து நிற்கக்கூடியவர்கள். நீங்கள் ரப்பானியின்களாக மாறிவிடுங்கள். எதன் மூலம் மாற வேண்டும்? பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப், இந்த வேதத்தை நீங்கள் கற்றுக் கொடுப்பதின் மூலமாக, இந்த வேதத்தை நீங்கள் கற்றுக் கொடுப்பதின் மூலமாகவும், வபிமா குன்தும் தத்ருசூன், இந்த வேதத்தை நீங்கள் ஒருவருக்கொருவர் பாடம் நடத்தி கொள்வதன் மூலமாகவும் நீங்கள் ரப்பானியின்களாக, அல்லாஹ்வுடைய சார்ந்த அடியார்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். ஒருவனை தௌஹீத்வாதியாக மாற்றக்கூடியது திருமறை குர்ஆன். தௌஹீத் இல்லை என்று சொன்னால் மறுமையும் முழுமையும் நாசம். ஒருவன் எவ்வளவு பெரும்பாவியாக மரணித்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மாபாவியாக மரணித்தாலும் சரி, அவன் மரணிக்கும் பொழுது அல்லாஹ்விற்கு இணை வைக்காத நிலையில் மரணித்து விட்டான் என்று சொன்னால் நிச்சயமாக 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 அவன் சொர்க்கம் செல்வான். ஆனால் ஒருவன் மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் மரணித்தா விட்டான் சொன்னால் எத்தனை கோடான 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 கோடி வருஷங்கள் ஆனாலும் அவன் ஒருபோதும் சுவனம் செல்லவே முடியாது. வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அல்லாஹ்விற்கு யார் இணை வைக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். வ மஹ்வாஹு முன்னார், அவர்கள் ஒதுக்குமிடம் நரகம்தான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். வ யக்ஃபிரு மா துன ஸாலிக லிமன் யஷா, அது அல்லாத பாவங்களை தான் நாடியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். இந்த இணை வைத்தல் என்ற பெரும்பாவத்தை விட்டு நம்மை தடுத்து நம்மை உண்மையான தௌஹீத்வாதிகளாக, வாழ்க்கையில் தௌஹீதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் தான் உண்மையான தௌஹீத்வாதிகள். அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு கட்டுப்படக்கூடியவர்கள் தான் கல்வியை கற்று அதை களப்பணி ஆற்றக்கூடியவர்கள், நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் தான் உண்மையான இறையடியார்கள். அந்த தௌஹீது கொள்கையை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக வேரூன்ற செய்யக்கூடிய எது தெரியுமா? இந்த திருமறை குர்ஆன் தான்.
தௌஹீதுக்கு நிகரான ஒரு பாக்கியத்தை யாராவது சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல ஒருவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், என்றைக்காவது ஒரு நாள் அவன் மரணித்துதான் ஆக வேண்டும். அவனுடைய செல்வத்தை எல்லாம் விட்டு சென்றுதான் ஆக வேண்டும். எவ்வளவு பெரிய சிரமப்படக்கூடியவனாக இருக்கட்டும், அவன் மரணித்து விட்டால் அவனுடைய சிரமம் எல்லாம் அவனை விட்டு நீங்கிவிடும். கேன்சர் என்கிறோம், கிட்னி ஃபெயிலியர் என்கிறோம், ஆக்சிடென்ட் என்கிறோம், மன அழுத்தம் என்கிறோம். எல்லா துன்பமும் எது வரைக்கும்? மௌத்தாகிற வரைக்கும் தானே. மௌத்தாயிட்டா என்ன கேன்சர், மௌத்தாயிட்டா என்ன கிட்னி ஃபெயிலியர்? ஒண்ணும் கிடையாது. மௌத்தாயிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ ஒருவன் உலகத்தில் மிகப்பெரிய சிரமப்படக்கூடியவனாக இருந்தாலும் மரணம் என்பது அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடும். உலகத்தில் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவனாக இருந்தாலும் மரணம் என்பது அவனுடைய பாக்கியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடும். ஆனால் மறுமை வாழ்க்கை என்பது முற்றுப்புள்ளியே கிடையாது. மறுமைதான் நம்முடைய வாழ்வின் துவக்கம். அல்லாஹ் நம்மை உலகத்தில் படைத்திருப்பது இந்த உலக வாழ்க்கைக்காக அல்ல. அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கின்றான். நாம் களப்பணி ஆற்றுகிறோமா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு தான் வாழ்வு மரணம். இந்த வாழ்க்கை என்பது கல்வியை தெரிவது, அதை நடைமுறைப்படுத்துவதற்காக மட்டும்தான். நாம் மரணிக்கும் பொழுது தௌஹீத் இல்லாமல், ஏகத்துவ கலிமா இல்லாமல் நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் முடிவே இல்லாத அந்த வாழ்க்கையில் எவ்வளவு நஷ்டம் யோசித்து பாருங்க. எவ்வளவு பெரிய கேடு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நினைத்தாலே உள்ளம் பதறுகிறது. இன்றைக்கு எதையெல்லாமோ சொல்வதற்கு அமைப்புகள் இருக்கிறார்கள். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் நாம் இந்த தௌஹீதை ஏன் சொல்கிறோம்? நம்முடைய சமுதாயம், இந்த மனித சமுதாயம் மறுமையிலே நஷ்டமடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த தௌஹீதை நம்முடைய உள்ளத்தில் பதிய செய்வது எது? திருமறை குர்ஆன். அதன் காரணமாகத்தான் அர் ரஹ்மான், அல்லாஹ் அளவிலா அருளாளன், அல்லமல் குர்ஆன், உங்களுக்கு குர்ஆனை அவன் கற்றுத் தந்திருக்கிறான். எதற்காக? அந்த குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்துவதற்காக. இந்த மார்க்க கல்வியை நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் நாம் தௌஹீதை விளங்க முடியும். கல்வியை தேட வேண்டும். கல்வியை தேடினால்தான் மறுமையில் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும், இம்மையில் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதனால்தான் இஸ்லாம் மார்க்க கல்வியை பயில்வதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார் அல்லவா, மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah, கல்வியை தேடும் வழியிலே எவன் பயணிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் பாதையை காட்டுகிறான். ஏனென்று சொன்னால் கல்விமான் என்றாலே அல்லாஹ்வுடைய பார்வையில் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவன் மட்டும்தான் கல்விமான். தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கல்விமான் என்று சொன்னால், கல்வியை தேடுபவன் என்று சொன்னால் பின்பற்றாதவன் கல்வியை தேடுபவன் அல்ல. அவன் கற்ற கல்வி விழலுக்கு இறைத்த நீர். கல்வியை தேடுபவனுக்கே சொர்க்கத்தின் பாதை லேசாக்கப்படுகிறது. அவன் அந்த வழியில் நடப்பான். அல்லாஹ் சொல்கின்றான், யூத்தில் ஹிக்மத மய்யஷா, தான் நாடியோனுக்கு அல்லாஹ் மார்க்க விளக்கங்களை, ஞானங்களை, குர்ஆனுடைய ஞானங்களை, நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையினுடைய ஞானங்களை அல்லாஹ் கொடுக்கின்றான். வமை யூத்தில் ஹிக்மத ஃபகத் ஊதிய ஹைரன் கஸீரா, ஞானம் வழங்கப்பட்டவர் ஏராளமான நன்மைகள் வழங்கப்பட்டு விட்டார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த ஞானம் அவனை சரியான பாதையில் கொண்டு செல்லும். அந்த ஞானத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன், யாருக்கு அல்லாஹ் நல்லதை நாடுகிறானோ யுஃபக்கிஹு ஃபித்தீன், அவரை அல்லாஹ் மார்க்கத்தில் விளக்கசாலியாக ஆக்குகிறான். நீங்கள் மார்க்கத்தை விளங்குவது அடுத்தவனை வாயடைக்க செய்வதற்காகவா? நீங்கள் மார்க்கத்தை படிப்பது உங்களை மார்க்க அறிஞன் என்று மார்த்தட்டிக் கொள்வதற்காகவா? நீங்கள் மார்க்கத்தை பேசுவது மற்றவர்களை நாம் மட்டம் தட்ட வேண்டும் என்பதற்காகவா? அப்படி அல்ல. மார்க்கத்தை தேடுவது அதை வாழ்க்கையில் பின்பற்றுவதற்காக. அதனால்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் மார்க்கத்தில் விளக்கசாலி ஆக்குகிறான். அல்லாஹ் சொன்னார்கள், இன்னமான காசிம், நான் உங்களுக்கு பங்கீடு செய்பவன் தான். வல்லாஹு யூதி, அல்லாஹ் தான் கல்வியை தருகின்றான். கொடுப்பவன் அல்ல, எல்லாவற்றையும் கொடுப்பவன் அல்ல. பொருளாதாரத்தை கொடுப்பவன் அல்ல, அறிவை தருபவன் அல்ல, ரிசுக்கை தருபவன் அல்ல, கல்வியை தருபவன் அல்ல.
இன்னமான காசிம், நான் கல்வியை பங்கு வைக்கிறேன், அல்லாஹ்விடமிருந்து பெற்ற கல்வியை நான் பங்கு வைக்கிறேன். வல்லாஹு யூதி, அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ் மீது அடுத்து சொன்னார்கள், லா யஸாலு கௌமுன் காயிமத்துன் அலா அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு சமுதாயம் உறுதியாக நடைபெறக்கூடிய காலமெல்லாம், கற்ற கல்வியை மார்க்கத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய காலமெல்லாம், லா யலுர்ருஹும் மன் காலஃபஹும், அவர்களுக்கு எதிரானவர்களால் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. ஹத்தா யத்தி அம்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய விதி வருகின்ற வரை. அல்லாஹ் எனக்கு எப்பொழுது சாக வேண்டும் என்று விதியை வைத்திருக்கின்றானோ அந்த விதி வந்தால் நான் சாவேனை தவிர, நான் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தினால் எனக்கு எதிரானவர்களால் எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு பதறுகிறோமே, இஸ்லாமிய சமுதாயம் நசுக்கப்பட்டு விட்டது, இஸ்லாமிய சமுதாயம் ஒடுக்கப்பட்டு விட்டது, இஸ்லாமிய சமுதாயம் பழிவாங்கப்படுகிறது, மாட்டுக்கறி வைத்திருந்தால் கொலை செய்கிறார்கள், அடித்து விரட்டுகிறார்கள். அப்படியெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தின் மீது இழிவு அதிகமாக சுமத்தப்பட்டிருப்பதாக நாம் பதறுகிறோமே. இதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மை என்று சொன்னால் நாம் மார்க்கத்தை பின்பற்றாத மக்களாக இருக்கிறோம். அப்படித்தான் நபிகள் சொல்லிவிட்டார்கள், ஒரு சமுதாயம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. இஸ்லாம் மனிதனை பண்பற்றவனாக மாற்றும், இஸ்லாம் மனிதனை நற்குணம் உள்ளவனாக மாற்றும், இஸ்லாம் அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுத்தரும், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரும். ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்டம் மார்க்கத்தின் பக்கம் தலை வைத்து கூட படுப்பது கிடையாது, அதை கற்பதற்கு முயற்சி செய்வது கிடையாது. இன்னொரு கூட்டம் மார்க்கத்தை தெரிந்தால் மட்டும் போதும், வாதம் செய்வதற்கும் யுத்தம் செய்வதற்கும் அடுத்தவனை இழிவுபடுத்துவதற்கும் மார்க்கத்தை தெரிந்தால் போதும், அதை நடைமுறைக்கு முடியதல்ல என்று இந்த சமுதாயம் இருக்கக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய இழிவு அந்த சமுதாயத்தின் மீது சுமத்தப்படும். நபிகள் சொன்னார்கள், கியாமத் நாளுடைய அடையாளங்கள் என்ன தெரியுமா? கியாமத் நாளுடைய அடையாளம் நபிகள் கல்வி உயர்த்தப்படும், அல்லாஹ்வுடைய கல்வி உயர்த்தப்படும். கல்வி உயர்த்தப்படும் என்றால் என்ன அர்த்தம்? கல்வியும் சரியான மார்க்கத்தை போதிக்கக்கூடியும் இருக்க மாட்டார்கள், அதை பின்பற்றக்கூடியும் இருக்க மாட்டார்கள். கல்வி உயர்த்தப்பட்டு விட்டால் யஸ்புதல் ஜஹில், அறியாமை அப்படியே வேரூன்றி விடும். அறியாமை தான் அங்கே மார்க்கமாக பார்க்கப்படும். கல்வி உயர்த்தப்பட்டு விடும். குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இவன் வஹாபி என்று முத்திரை குத்துவார்கள். 4 மதுஹப்களை பின்பற்றுவதில்லை, அதுதான் நேர்வழி என்று பேசும். அறியாமை அப்படியே வேர் பிடித்து விடும். காலங்கள் செல்ல செல்ல நபிகள் நாயகத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அறியாமை வேர் பிடித்து நம்முடைய காலத்தில் எவ்வளவு வேர் பிடித்திருக்கிறதோ இதைவிட வருங்காலத்தில் அதிகமாக வேர் பிடிக்கும். கியாமத் நாளுடைய அடையாளங்கள், கல்வி மார்க்க கல்வி உயர்த்தப்பட்டு விடும், அறியாமை வேர் பிடித்து விடும். மார்க்கத்தை சொல்பவன் விரோதியாக பார்க்கப்படுவான். குர்ஆன்ல இப்படி இருக்குப்பா, ஹதீஸ்ல இப்படி இருக்குப்பான்னு சொன்னோம்னா அவன் தீவிரவாதி அவனை என்பார்கள், பிழைக்க தெரியாதவன் என்பார்கள், காலத்திற்கேற்ப நடக்க தெரியாதவன் என்பார்கள், இவன் தான் புதிதாக சீர்திருத்தம் செய்ய வந்து விட்டானா என்பார்கள், நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காதான் என்பார்கள். எதுவெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்வார்கள். அறியாமை வேர் பிடித்து விட்டால் அதைத்தான் அவன் சத்தியம் என்று நினைப்பார்கள். ஊர்ல பொது வெளியில் ஒரு ஜனாசா தொழுகை நடந்துச்சு. இந்த மாதிரி தெருவில் ஜனாசா தொழுகையை எங்கே தான் தொழுது கொள்ளலாம். அப்போ நான் சொன்னேன், அந்த ஜனாசா தொழுகையில் பொது வெளியில் தொழும் பொழுது செருப்பணிந்து தொழுவ நபி வழி. பள்ளியாசல்லை மண்தரையாக இருந்தால் செருப்பணிஞ்சு தான் தொழணும். உங்கள் செருப்பில் நஜீஸ் இல்லாமல் என்ன செஞ்சுக்கிடுங்க, பார்த்துக்கிடுங்க. நஜீஸ் இருந்தால் மட்டும் செருப்பை கழட்டிக்கிடுங்க. பொது வெளியில் தொழும் பொழுது செருப்பணிந்து தொழுவதுதான் நபி வழி. நபிகள் நாயம் இதை வலியுறுத்தி இருக்கிறார்கள், செருப்பை கழற்றக்கூடாது என்று நபிகள் நாயகத்துடைய செய்தியை சொல்றார். ஒருவர் சொல்கிறார், செருப்பணிந்து தொழலாம் என்று சொல்லிவிட்டார்கள். நபியுடைய சுன்னாவை சொல்வது அறியாமை எப்படி வேறு பிடித்திருக்கிறது என்று நான் சொல்கிறேன். செருப்பணிந்து தொழதான் சொல்லிட்டாங்க. ஐயோ, எங்க போய் இருக்கிறது? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் மார்க்கத்தை சொல்வது குற்றமா? அப்படி இருக்கிறதான சிந்திக்க வேண்டுமா இல்லையா? அதுவெல்லாம் கிடையாது. இவர்கள் எப்படி அப்படி என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க? உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன். செருப்பணிந்து தொழுவது சுன்னத் என்று சொன்னால் அதை நபிகள் நாயகம் சொன்னார்களா, இருக்கிறதா? ஆலிம்கள்ட்ட போய் கேட்கலாம், ஹதீஸ் ஆதாரங்களை எடுத்து கேட்கலாம். அதுவெல்லாம் கிடையாது. நீ எப்படி சொல்லலாம் செருப்பணி தொழலாம் என்று? அப்ப முதலாவது செய்தி, கல்வி உயர்த்தப்பட்டால் அறியாமை வேரூன்றி விடும். அறியாமை வேரூன்றி விட்டால் யுஷ்ரபல் ஹம்ர், மது அருந்தப்படும்.
மது அருந்தப்பட்டு விட்டால் எழுகிற ஜினா விபச்சாரம் மேலோங்கி விடும். இன்றைய காலம் அதுதான் நடக்குது. எந்த சமுதாயத்தை மதுவுக்கு அடிமையாகின்னு பாருங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. நிறைய பேர் 56க்கு மேலே செத்து போயிட்டாங்க. கள்ள சாராயமா நல்ல சாராயமா என்ன வச்சாலும் எல்லா சாராயம் கேட்டுதான். குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம் என்று இஸ்லாம் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது, மனித குலத்தை பாதுகாக்கிறது. இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். மது அருந்துவது, சூதாட்ட விளையாட்டுகளில் ஈடுபடுவது, ஜோசியம் பார்த்து சம்பாதிப்பது, சிலை வழிபாடுகள் செய்வது, இவையெல்லாம் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க காரியங்கள். இவற்றை எல்லாம் விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று மதுவுக்கு எதிராக திருமறை குர்ஆன் அழைப்பு விடுத்தது. அன்றைய சகாபாக்கள் அந்த கல்வியை தெரிந்து கொண்டார்கள், அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அதான் கல்வியை தேடும், களப்பணியாற்றுவோம். மது ஹராம் என்பதை தெரிந்து கொண்டார்கள், வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள். அல்லாஹ் இந்த ஆயத்தை வசனத்தை இறக்கி வைத்தவுடன் சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மதீனாவுடைய வீதிகளில் மது ஆறு ஓடியது. மதுவில் ஊறி சிலைத்த சமுதாயம், இவங்களை விட முடாக்கூடியர்கள். என்ன சொல்ல வந்தனா, கள்ளச்சாராயம் குடிச்சு ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகி மருந்து கொடுத்து உயிரோடு கொண்டு வந்துட்டாங்க. 56 பேர் செத்து போயிட்டாங்க, நூற்றுக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வீட்டுக்கு வந்தவன அவனுக்கு சாராயம் குடிக்காம இருக்க முடியல. வீட்டில இருந்து கள்ளச்சாராயம் ஏதாண்ட குடிச்சு நமக்கு உடம்பெல்லாம் பதபதன் வந்துச்சு, கண் பார்வை தெரியாம போச்சு, நிறைய பேர் செத்து போனா, அதெல்லாம் யோசிக்கல. திரும்ப அந்த கள்ளச்சாராயத்தை எடுத்து குடிச்சான். கல்வி அவர் யாரு, சுகாதாரத்துறை அமைச்சர். இந்த மக்களுக்கு விழிப்புணர்வே இல்லை. விழிப்புணர்வை நாங்கள் உண்டாக்க போறோம். என்னத்தை விழிப்புணர்வை உண்டாக்கினாலும் இறையச்சத்தை முன்வைத்து, அல்லாஹ்வை முன்வைத்து, நீங்கள் விழிப்புணர்வை உண்டாக்காத வரை மதுவிலிருந்து விடுதலை கிடையாது. கல்விதான் முக்கியம். அல்லாஹ்வுடைய கல்வி, அந்த அல்லாஹ்வுடைய பயத்தை, இறை பயத்தை உண்டாக்கக்கூடியது கல்விதான் உண்டாக்கும். நீங்க மார்க்க கல்வியை தெரிஞ்சாதானங்க அல்லாஹ் பயப்பட முடியும். மார்க்க கல்வியை தெரியாவிட்டால் அல்லாஹ் தீ, அவுலியா தோசைக்கல்லு, நாம தோசை மாவு, டைரக்டா தோசை மாவை தீல ஊட்டினா ஊத்த முடியுமா? தோசைக்கல்லை வச்சுதான் ஊத்தணும், அதுதான் அவுலியா. நம்ம அல்லாஹ் டைரக்டா கேட்க கூடாது. இந்த மாதிரி கேடுகட்ட உதாரணங்களை தான் சொல்லிக்கிட்டு தெரியும். அப்போ இஸ்லாம் கல்வியை அல்லாஹ்வுடைய பயத்தோடு, இறை பயத்தோடு கல்வியை மக்களுக்கு கொடுத்தது. மக்கள் அல்லாஹ்விற்கு பயந்தார்கள். அந்த கல்வி இறை பயத்தை உண்டாக்கியது. மதுவை விட்டு விலகி கொண்டார்கள். சஹீஹுல் புகாரியில் பார்க்கிறோம். ஒரு வீட்டிலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வீட்டிலே மது அருந்தி கொண்டிருக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதுவை ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில் அறிவிப்பு சத்தம் கேட்கிறது, மது தடை செய்யப்பட்டு விட்டது என்று. அபூ தல்ஹா சொல்கிறார், அனஸே வெளியே போய் கேட்டுப்பார் என்ன சப்தம் என்று. வெளியே போய் கேட்கிறார், மது தடை செய்யப்பட்டு விட்டது. இஹ்ரிக் ஹாதிஹில் கிலால யா அனஸ், அனஸே இந்த மது குடுவைகளை எல்லாம் நீ ஊற்றிவிடு. அனஸ் சொல்கிறார், அந்த வசனம் போதி காட்டப்பட்டவுடன் ஃபமா சஅலு அன்ஹா, மதுவை பக்கம் அவர்கள் மதுவை பற்றி பேசியதும் கிடையாது. வலா ராஜ்யவு பஅதஹா, அதற்கு பிறகு மதுவின் பக்கம் திரும்பியதும் கிடையாது. அந்த மக்களை மாற்றியது எது? மொடா குடியர்களாக இருந்தவர்கள், மதுவை அறிந்துவிட்டு ஒருவருக்கொருவர் சண்டை செய்து கொண்டிருந்தவர்கள், விபச்சாரத்திலே மூழ்கி கிடந்தவர்கள். இந்த மக்களை எல்லாம் மாற்றியது எது? அல்லாஹ்வுடைய மார்க்கம், இறை வேதம், இறை கல்வி மாற்றியது. வேதம் மாற்றியது என்று சொன்னால் நபிகள் நாயகம், அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகத்துடைய போதனை மாற்றியது என்று சொன்னால் அந்த போதனையை உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டார்கள். அந்த போதனையை பின்பற்றினார்கள். பின்பற்றாமல் எப்படி மாற்றம் ஏற்படும்? அதுதானே மார்க்கம் சொல்கிறது. கல்விக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை எல்லாம் செய்தார்கள் அருமை சஹாபாக்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ்வுடைய கல்வி இருக்கிறது என தெரிந்ததற்காக மிக நீண்ட கால பயணம். சுப்ஹானல்லாஹ், கல்வியை தேடி எவ்வளவு பெரிய பயணத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்டார்கள். மூசா நபியும் அவரோடு சென்றவரும் நம்முடைய அடியார்களில் ஒருவரை அவர்கள் கண்டார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள். நம்மிடமிருந்து அவருக்கு அருளை கொடுத்திருந்தோம். நம்மிடமிருந்து அவருக்கு நாம் கல்வியை கொடுத்திருந்தோம். மூசா நபி அவங்கள்ட்ட போய் அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க,
ஹல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா, உனக்கு அல்லாஹ் கற்றுத்தந்த நேர்வழியை நீங்கள் எனக்கு கற்றுத் தருவதற்காக நான் உங்களை பின்பற்றலாமா? ஒரு நபி கல்வியை தேடி சென்றால் அந்த அடியாருக்கு அல்லாஹ் கல்வியை கொடுத்திருந்தான். அந்த கல்வியை தேடுவதற்காக ஒரு நபி பட்ட பாடு சாதாரண பாடல்ல. திருமறை குர்ஆன் வெறுமனை படித்துவிட்டு செல்வதற்காக இன்றைக்கு கல்வி வீட்டு கதவை தட்டுகிறது, மார்க்கம் வீட்டு கதவை தட்டுகிறது. அதை தெரிந்து பின்பற்றுவதற்கு எத்தனை பேர் முன் வருகிறோம்? எத்தனை பேர் மார்க்க செய்திகளை தெரிவதற்கு முன் வருகிறோம்? தெரியாமல் வாழ்ந்து விடலாம் என்று ஒரு கூட்டம், தெரிந்தும் பின்பற்றாத கூட்டம். அன்பிற்குரிய சகோதரிகளே, கல்வியை தேடுவது நமக்கு கடமை. அந்த கல்வியை பின்பற்றக்கூடியவர்கள் தான் கல்விமான்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரே ஒரு விஷயத்தை தான் நபிகள் நாயகத்தை நோக்கி அதிகம் கேட்பீராக அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் எத்தனை விஷயங்கள் அதிகமாக கேட்டிருக்காங்க. நபிகள் நாயகம் எத்தனையோ துவாக்களை அதிகமாக கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகத்தை பார்த்து, நபியே இதை நீங்கள் அதிகமாக கேளுங்கள் என்று சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்விடம் கேளுங்கள், இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. ஏன் அல்லாஹ் வேற எந்த வசனத்தை எடுத்து காட்டுங்க. நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் கேட்க சொன்ன துவாக்களில் அதிகம் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன ஒரு துவா கூட குர்ஆன்ல கிடையாது. இதை தவிர வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். இந்த கல்விதான், மார்க்க கல்விதான் நம்மை இம்மையிலும் காப்பாற்றும், மறுமையிலும் காப்பாற்றும். இதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிற. சமுதாயத்தை அழிக்கக்கூடிய, நாசமாக்கக்கூடியது முதலாவது மார்க்க கல்வி எடுபடுவதா நபிகள் நாயகம் சொன்னார்கள். கியாமத் நாள் நெருங்கும் பொழுது மனித சமுதாயம் மிருகங்களாக மாறுவார்கள், மிருக குணமுடையவர்களாக மாறுவார்கள். அந்த மிருக குணத்தை போதிப்பது தெரியுமா? மார்க்க கல்வி எடுபட்டு போவது. கல்வி அகற்றப்படும், அறியாமை வேர்பிடித்து விடும். அறியாமை வேர்பிடித்து விட்டால் மது அருந்தப்படும், மது அருந்தப்பட்டால் விபச்சாரம் பெருகிவிடும். மார்க்க கல்வி இல்லாம என்ன செய்வாங்க? முஸ்லிம் பேரை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பொம்பளை வந்து நின்றுக்கிட்டு, நீங்கள் பர்தாக்குள் அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள், இவையெல்லாம் உங்களை இஸ்லாம் அடிமைத்தனத்தை போதிக்கிறது என்று சொல்வார்கள். அதை கேட்டுட்டு 4 முஸ்லிம் பேரில் உள்ள பொம்பளை என்ன சொல்லுவாங்க? ஆமா ஆமா, எல்லாம் முற்போக்குத்தனம், இதெல்லாம் வந்து பிற்போக்குத்தனம். பர்தா அணிவெல்லாம் பிற்போக்குத்தனம், பர்தாவை கழட்டி வைங்க. அவள் கணவனோடு நிம்மதியாக வாழ்க்கை நடத்த மாட்டாள். அவளுடைய வாழ்க்கை கற்பொழுக்கமிக்க வாழ்க்கையாக இருக்காது. அவருடைய பிள்ளை குட்டிகள் மனித மாண்புமிக்க பிள்ளை குட்டிகளாக இருக்க மாட்டார்கள். ஒரு சமுதாயமே அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை தூக்கி எறிந்து விடும் என்று சொன்னால் அந்த சமுதாயம் மிருக பாதையில் மிருக குணமுள்ள சமுதாயமாக மாறும். அது மாறிவிட்டது என்பதற்குரிய சின்ன சின்ன அடையாளங்கள் தான் அவ்வப்போது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நம்ம பார்க்கக்கூடிய ரீல்ஸ். பருதா அணிந்து கொண்டே ஆட்டம் போடக்கூடிய பெண்கள், பருத மார்க்கத்தை தெரிந்து கொண்டே வரம்பு மீறி செல்லக்கூடிய ஆண்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அறியாமை வேறு பிடித்து விட்டது. அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்க கல்வியை எப்படி பதிப்பான் தெரியுமா? இன்னல்லாஹ லா யக்பிலுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு மினன் நாஸ். அல்லாஹ் மார்க்க கல்வியை மக்களிடமிருந்து ஒரே அடியாக பிடுங்கி எறிந்து விட மாட்டான். யக்பிலுல் இல்ம பிகப்லில் உலமா. சத்தியத்தை போதிக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களை கைப்பற்றுவதற்கு அல்லாஹ் கல்வியை கைப்பற்றுவான். சத்தியத்தை யார் பேசுறாங்களோ, சரியான கொள்கை எவர்கள் பேசுகிறார்களோ, சரியான கொள்கையை யாரிடமிருந்து எடுக்க வேண்டும் என்பதை படிக்க வேண்டும். கொள்கையை, மார்க்க கல்வியை யாரிடமிருந்து எடுக்க வேண்டும் என்பதை ஒருவன் சரியாக தீர்மானிக்கவில்லை என்று சொன்னால் அவனை கண்டிப்பாக அவனுடைய தவறான கல்வி நரகத்தில் கொண்டு போய் சேர்த்தும். அல்லாஹ் மார்க்க அறிஞர்களை கைப்பற்றி விடுவான். இத்தஹதன் நாசு ரூசன் ஜுஹாலன். மக்கள் எல்லாம் மடையர்களை தலைவர்களாக ஆக்கிக்கொள்வார்கள். மார்க்க அறிஞர் என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்ல, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. இதை மட்டும் சொல்லி என்னுடைய உரையின் இறுதி பகுதிக்கு நான் வந்து விடுகின்றேன். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள் தான். உலமாக்கள் என்று சொன்னால் மதரசால போய் 7 வருஷம் படித்தவங்க கிடையாது. உலமாக்கள் என்று சொன்னால் நாம ஒரு ஆளை வந்து உலவி, ரஹ்மானி, எம்ஐஎஸ்ன்னு போடுறோமே, இவங்க கிடையாது. உலமாக்கள் என்றால் கல்வியை கற்று அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் தான் உலமாக்கள்.
ஒருவன்கிட்ட அல்லாஹ்வுடைய பயம் வந்து விட்டால் அவன்கிட்ட கடுகளவு ஷிர்க் இருக்காது. அவன் ஐந்து கடமையான விஷயங்களை அவன் சரியாக செய்யக்கூடியவனாக இருப்பான். ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் உலமாக்களாக எந்த அளவிற்கு உலமாக்களாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயப்படுவார்கள். நாம உலமாக்களாக இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. உலமாக்கல் என்றால் யார்? தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்று படிப்பது மட்டும் உலமா அல்ல, இல்மு அல்ல. உலமா என்று சொன்னால் தெரிந்ததை ஃபாலோ பண்ணுவது, தெரிந்ததை பின்பற்றுவன் மட்டும்தான் அறிவாளி. கற்ற கல்வியை நடைமுறைப்படுத்துபவன் தான் உலமா. கல்வியை தேடி அதை களத்திலே நடைமுறைப்படுத்துபவன் தான் மார்க்க அறிஞன். அப்போ மார்க்க அறிஞர்கள் தான் அல்லாஹ்வை பயப்படுவார் என்று சொன்னால், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒவ்வொருவனும் அல்லாஹ்வை அறிந்தவன், மார்க்கத்தை கற்றவன் மட்டும்தான் அல்லாஹ்வை பயப்படுவான். அப்ப நாம மார்க்க அறிஞர்கள், சரியான கொள்கையை போதிக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள், மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றக்கூடியவரிடமிருந்து நாம் மார்க்கத்தை எடுத்தால் நாம் மறுமையில் தப்பித்துக் கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் இத்தஹதன் நாசு ரூஸன் ஜுஹாலன், ஜாகில்களை எல்லாம் மடையர்களை எல்லாம் மக்கள் மார்க்க அறிஞர்களாக ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களிடம் போய் மார்க்க அறிஞர் மார்க்க தீர்ப்பு கேட்பார்கள். ஞானமின்றி அவர்கள் மார்க்க தீர்ப்பு வழங்குவார்கள். அவர்களும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுப்பார்கள். சமுதாயம் நாசமாக போய்விடும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை எதிர்காலத்தில் சிறந்த பிள்ளைகளாக, பெற்றோரை அரவணைக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மறுமையில் குடும்பத்தோடு நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்கள் பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் மார்க்க கல்வியை போதிக்க வேண்டும். மார்க்க கல்வியை உள்ளத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அத்தோடு நாம் மார்க்க நபிகள் சொன்னால் அல்லவா, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எல்லாம் நின்று போய்விடும். 3 விஷயங்களை தவிர, ஒன்று நிரந்தரமான தர்மம், இன்னொன்று பயனுள்ள கல்வி, மூன்றாவது அவனுக்கு பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்லொழுக்கம் உள்ள குழந்தை. இந்த 3மே கல்வி இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். மார்க்கத்தை தெரியாத எப்படி தர்மம் செய்வான்? மார்க்க கல்வி தானே பயனுள்ள கல்வி. மார்க்கத்தை கற்றவன் தானே பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்வான். உங்களுடைய பிள்ளைகள் உங்களை வயதான காலத்தில் அரவணைக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் மார்க்கத்தை போதிக்காமல் நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறாது. நாம பிள்ளைங்களுக்கு மார்க்கத்தை போதிக்காம அவன் பெரிதாக வளர்ந்து வயதான பெற்றோர்களை தருதலையாக தவிக்க விட்டு சென்ற பிறகு என்னுடைய பிள்ளை என்னை கவனிக்கவில்லையே என்று நாம் கதறினால் நாளை அல்லாஹ் உங்களை கேட்பான். மீது சுமத்தப்பட்ட கடமை என்ன தெரியுமா? குல்லுக்கும் ராயின், உங்களை ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு பெண் ஒரு பெண் என்பவள் கணவனுடைய வீட்டிற்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் பொறுப்புதாரி. அந்த பொறுப்பை பற்றி மறுமையில் ஒரு பெண் விசாரிக்கப்படுவாள். நீ பிள்ளை எப்படி வளர்த்தாய்? அல்லாஹ்வுடைய அடியானாக வளர்த்தாயா? ஷைத்தானுடைய அடியானாக வளர்த்தாயா? இறை நேசனாக வளர்த்தாயா? ஷைத்தானுடைய நேசனாக வளர்த்தாயா? பிள்ளைக்கு ஆடல் பாடல்களை சொல்லிக் கொடுத்தாயா? மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுத்தாயா? நீ மார்க்கத்தை கற்றாயா? இல்லை என்பதுதான். கபரில் நம்மை கொண்டு போய் வைத்தவுடன் நம்முடைய கல்விதான் அங்கே காப்பாற்றும். அங்கே கேட்கப்படக்கூடிய கேள்வி, மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது? மன் நபியுக்க, உன்னுடைய நபி யார்? மார்க்கத்தை கற்றவன் அதன்படி வாழ்ந்தவன் சொல்வான், ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ். தீனி இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவன் பதிலளிப்பான். அவனிடம் கேட்கப்படும், நீ எப்படி இதை தெரிந்து கொண்டாய்? எப்படி தெரிந்து கொண்டாய்? கலவுத்து கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து தெரிந்து கொண்டேன். கபூர்ல போய் வைக்கப்பட்டோடு கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்றால் கல்வி தெரியாமல் பதில் சொல்ல முடியாது. மார்க்கத்தை படிக்காமல் பதில் சொல்ல முடியாது. அது ஒன்வேர்டு கேள்வியா? அந்த கேள்வி எல்லாமே நாம் உலகத்தில் வாழ்ந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையின் சுருக்கம். தெரிந்தால்தான் வாழ முடியும், வாழ்ந்தால்தான் பதில் சொல்ல முடியும். இந்த 3 கேள்விகளும் ஒரு மார்க் கேள்வி நினைச்சிடாதீங்க. ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய சுருக்கம் தான் இந்த 3-4 கேள்விகள். தீயவன் சொல்வான், மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? ஐயோ ஐயோ தெரியவில்லையே. ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது? தெரியவில்லையே. இந்த நபி யார்? ஐயோ எனக்கு தெரியவில்லையே. அப்பொழுது அவன் சொல்லப்படும்,
மா தலைத்த வலா தரைத்த, நீ குர்ஆனை படிக்கவும் இல்லை, குர்ஆனை சிந்திக்கவும் இல்லை. படித்தால்தான் கபூர்ல பதில் சொல்ல முடியும். படித்தால்தான், அதை நடைமுறைப்படுத்தினால்தான் கபூர்ல பதில் சொல்ல முடியும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய உலக வாழ்வையும் மறுமை வாழ்வையும் காப்பாற்றக்கூடியது மார்க்க கல்வி. அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அத்தோடு இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் உலகத்தில் பல்வேறு துறைகளில் நாம் பின்தங்கி இருப்பதற்கு காரணம், உலக கல்வியிலும் நாம் உரிய கவனம் செலுத்த வேண்டும். மார்க்க ஒழுக்கத்தோடு பிள்ளைகளை வளர்த்து அவர்களை உலக கல்வியிலும் நாம் சீரிய முறையில் கொண்டு வரும் பொழுது, இன்றைக்கு பல்வேறு துறைகளில் பின்தங்கி இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயம் இந்த உலக ரீதியாக மார்க்க வழிகாட்டுதலோடு அவர்கள் சிறந்த பிள்ளைகளாக, சிறந்த சமுதாயமாக வளருவதற்கு காரணமாக அமையும். எனவே நாம் கல்வியை தேடுவோம், களப்பணி ஆற்றுவோம், அதன்படி நடப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.